ஐயப்பன் ராமசாமி ப்ரோ அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கைஸ். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஆண் பாவம் பொல்லாதது வீடியோ போட்டதுக்கு. அதுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆல்ரெடி படுத்திருந்த சேனல்ல கொஞ்சம் உட்கார வச்சிருக்கீங்க, பட் அது மட்டும் போதாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறனா எந்திரிச்சு நிக்கணும், எந்திரிச்சு நின்றா நடக்கணும், அதுக்கப்புறம் பறக்கணும் கைஸ். நம்ம போக போக எல்லா வீடியோஸ்க்கும் அண்ட் ப்ரீவியஸா போட்ட நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சில அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஹெல்ப் ஃபார் ரிவ்யூல என்னால பார்க்க முடிஞ்சு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை கைஸ். அபியூசிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பெருசா அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டேன், கவனிக்கவும் மாட்டேன், விட்டுருவேன் அப்படியே. எனக்கு என்னன்னா, இவங்க இந்த மாதிரி ஃபெமினிசம்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, ஃபெமினிசம்ன்றனாலே ஒரு தப்பா பாக்குற மாதிரியான ஒரு பார்வை தான் மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு இருக்கிற ஒரு ஐடியா. பொண்ணுங்க தானே ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணணும், மென் எப்படி சப்போர்ட் பண்ணணும், பெண்ணியம் எப்படி பெண் ஆண் பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு சில கொஞ்சம் பேர் மென் வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, சோ அந்த சப்போர்ட் பண்றவங்களையுமே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு அதை கதையில இந்த மாதிரி சொறி விட்டு இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், தப்பா போர்ட்ரே பண்றதுனால இப்போ சப்போர்ட் பண்ற மென்னையுமே இவங்க திரும்ப பின்னாடி ஜஸ்ட் இழுத்துட்டு போய் 15-20 வருஷம் கொஞ்சம் பேக்வேர்டா திங்க் பண்ற மாதிரிக்கே சப்போர்ட் பண்ற மென்ஸையுமே அவங்க அந்த மாதிரி யோசிக்க வச்சிருவாங்களோன்ற தாட்டு தான் எனக்கு இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி பேச பேசதான் நிறைய ஆண்களுக்கு புரிய வருது. சோ நிறைய ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி படத்தை எடுத்து திரும்பவும் மலுமட்டத்தனமா யோசிக்க வச்சிருவாங்க போல. சோ சப்போர்ட் பண்றவங்களே கெடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் தான் எனக்கு. சோ மத்தபடி வேற எதுவும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் கண்டென்ட் குள்ள வருவோம் கைஸ். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மீ அண்ட் மூவிஸ் எபிசோட் 6ல சோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மூவியை பத்தி தான் பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? அந்த படம் உண்மையாவே நான் ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் லாஸ்டா ஆண் போவம் பொல்லாதது அந்த வீடியோல பேசினதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல பேச போறது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அஸ் அ மென்னா எனக்கு உண்மையாவே அதை அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு பையனா என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள், என் ஃப்ரெண்ட்ஸை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கும் போது ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் திஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன். நான் இதே 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற படம் வந்து இப்ப நான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்பதான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கும் போது எனக்கு ஆக்சுவலா என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பையன் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அண்ட் ஒரு பார்ட்னரா லைஃப் பார்ட்னரா நம்ம சூஸ் பண்ணும் போது ஒரு பையனா எப்படி இருக்கணுங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதையும் இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துச்சு. பேசிக்கா இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆக்சுவலா ராஷ்மிகா வந்து ஒரு டிமிட் கேர்ள் கைஸ். அவங்க வந்து ஒரு பயத்தோட கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோட இருக்கிற ஒரு கேரக்டர். காலேஜுக்கு படிக்க வராங்க, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்க வராங்க. அப்போ ஒரு பையனை பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள லவ் ஆகுது. ஸோ ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. ரிலேஷன்ஷிப்ல போனதுக்கு அப்புறம் அந்த பையனோட கேரக்டர் என்னன்றது தெரிய வருது. அவங்க அம்மா அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, ஸோ அந்த புரிதல் வருது. தான் பேசிக்கா இதோட ஒன்லைன். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப நான் முக்கியமா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்ச முக்கியமா ஒரு சில சீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீன்ஸை நான் காமிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பாயிண்டா வைக்கிறேன் கைஸ். பண்ணுங்க மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. இந்த படத்துல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்னு இருக்கு. அண்ட் அந்த சீன் தான் பாத்தீங்கன்னா நான் பேசுறதுக்கான இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசனுமே அந்த சீன் தான். பிகாஸ் அந்த சீன் உண்மையாவே ரொம்ப ஹாண்டிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு உண்மையாவே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. இந்த ஹீரோ கேரக்டர் இந்த படம் ஃபுல்லா ஒரு டாக்ஸிக் தாயிலியா தான் சுத்திட்டு தெரியும், பாய் ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர நம்பி யார முறைக்கிற? சோ அவனோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். ஆக்ட்ரஸ் ரோஹினி தான் அந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த அம்மா கேரக்டர். சோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்க விதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீனியர் ஆக்டர்னா சீனியர் ஆக்டர் தான். நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார், வசனம் பழைய ஆள் தான் சார். இந்த சீன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஷூ எனக்கு என்னன்னு போடுறது, ஹெல்மெட்டை தூக்கி போடுறது, அதை வந்து அவங்க அம்மா தான் எடுத்து வந்து செய்யணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது நீ செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? இது கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னொரு பொண்ணும் உனக்கு பார்ட்னரா வராங்க போது அவங்க தலையில போய் இது விழுகுது. உன் வேலையை இது நீதானே செய்யணும். சோ உட்கார்ந்த இடத்துல அது எடு இது எடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க.
உட்கார்ந்த இடத்துல தண்ணி மோருங்க அதை மோருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அவங்க வேற வேலையா இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வேலையை போய் நம்மளே செய்யலாம். ஸோ நமக்கான வேலை நம்மளே செய்யலாம். உனக்கு என்ன, அவங்க சமைச்சு தருவாங்க, நீ சாப்பிடணும். பையனா இருக்குங்க போது நீ அம்மா தான் ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க சமைச்சு தருவாங்க, ஸோ நம்ம சாப்பிடணும். ஸோ அவங்க சமைச்சு வச்சுட்டாங்கன்னாலுமே அந்த இடத்துல 99% வீட்டுல அம்மா தான் சமைப்பாங்க. இப்போ அம்மா சமைச்சிட்டு எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து இங்க ஃபுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அதை சர்வ் பண்றதுமே அவங்க தான் வைக்கணுமா? அதுதான் கேள்வி. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. அதை எடுத்து கூட நம்மளால வச்சு தட்டுல சாப்பாட முடியாதா? சோ தட்டுல சாப்பாடு தீர்ந்துருச்சு, மறு சாப்பாடு வாங்குறதுமே அவங்க வேற ரூம்ல இருந்தாங்கன்னா அங்க இருந்து கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இங்க வந்து சாப்பாடை வைன்னு சொல்றது வந்து நம்ம அம்மாவை அம்மாவா ட்ரீட் பண்ணாம ஒய்ஃபா ட்ரீட் பண்ணாம கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். சோ அதுதான் ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். உமன் ஷுட் நெவர் பி ட்ரீட்டட் லைக் மெய்ட்ஸ் ஆர் ஸ்லேவ்ஸ்ன்ற மாதிரி. ஆண்கள் நமக்கான வேலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இதை கூட நம்மளால செய்ய முடியும். பட் நம்ம செய்ய மாட்டோம். ஃபேனை போடுறது, லைட்டை போடுறது, சுவிட்சை போடுங்க, அந்த சுவிட்சை போடுங்கன்றது. சோ அது நம்மளே எந்திரிச்சு போய் போடலாம் இல்லையா, நம்மளாலே முடியும் இல்லையா. சோ அப்படிங்கும் போது அதை இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறதுன்றது அது எல்லாமே இந்த படத்துல ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும். அந்த சீன்ல இது ஈஸியா புரியுற மாதிரி அவ்வளோ தூரம் எக்ஸ்பிரஷன்லயே கன்வே பண்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஒரு வாட்டி தலை நிமிந்து பாரு எப்படி இருக்கான்னு. தலாலும் வந்து பாக்குற அளவுக்காடா நீ உங்க ஒப்பனும் வச்சிருக்கீங்க. என்ன பண்ண சார்? யாராவது கெஸ்ட் வந்தா எதுவும் பேச மாட்டாங்க, தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, சைலண்டா போய் கிச்சன்ல இருப்பாங்க. ஏன்னா அது எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப ஸ்வீட் எங்க அம்மா, பெஸ்ட். அந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களே வேற லெவலு. அவங்க பழக்க வழக்கம், அவங்க மேரேஜ் உங்க ஜெனரேஷன் பொண்ணுங்க கிட்ட அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இந்த சீன்ல நிறைய விஷயம் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண்ணுங்கிறவ கிச்சனுக்குள்ள இருந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பாக்குறதுக்கும் சமைக்கிறதுக்காக மட்டும் வேலைக்கு போக கூடாது, அவளுக்கு ஒரு எமோஷன்ஸ் இல்ல, பிசிக்கல் அபியூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் அவங்க அப்பயும் பண்ணியிருப்பான் அந்த படத்துல. ஆனா அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த சீன்ஸ்லயே கன்வே பண்ணுவாங்க. எங்க அப்பாவுக்கு மூடு சரியில்லைன்னா எங்க அம்மா கண்ணில் கூட பட மாட்டாங்க, இல்லைன்னா அவர் இல்ல அவரோட பெல்ட் தான் பேசும். அப்பாவுக்கு ஊழியம் பண்ணி சேவை செஞ்சு சர்வ் பண்ணி அந்த மாதிரி பண்றது இப்ப பிள்ளைகளுக்கும் கண்டினியூ ஆகுது. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அம்மாலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அது பிரைஸ் பண்ணி அதை ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரிக்கு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அது வந்து அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ராமடைஸ் பண்ற மாதிரிக்கு அவனுக்கு அப்படியே ஃபீல் ஆகும். இந்த படத்துல இவனுக்கு வேற பேரு வேற, என் பேரு மூச்சுக்கு முன்னொரு விக்ரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேற பாக்குறதுக்கு மாதிரி விக்ரம் நோ விக்ரம் 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 விக்ரம். சின்ன வயசுல அந்த ஆல்பம்லாம் ரீவிசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த வயசுல நீங்க இந்த மாதிரி கியூட்டா எவ்வளவு தூரம் ஹாப்பியா உங்க ஃபேஸ்ல சிரிப்பு இருக்கு, இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கீங்க. எப்படி ஆயிட்டீங்க? பட் ஆனா ஏன் ஆண்டி இந்த அளவுக்கு உங்க ஃபேஸ்ல இப்ப இல்ல நீங்க அப்படின்னு அவ கேட்பா, ராஷ்மிகா கேட்பா. அதே ரியாக்ஷன் அவ மிரர்ல பாப்பா. இப்படி ஒரு சீன் நான் உண்மையாவே எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல. ஆண் பாவம் பொல்லாது படத்தை தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை குளோரிஃபை பண்ணி அதுதான் ஃபெமினிசம், இது வந்து ஃபெமினிசம் கிடையாதுன்னு சொல்லி இந்த படத்தை அடிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற படத்தை Fantastic, superb, mind-blowing, unbelievable. இதரா இன்டென்சிட்டி, இதரா மாடுலேஷன், இதரா த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா மலையாளத்துல 2021. அப்பயே அந்த படம் பார்த்துட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப்ல ஒரு விமன் வராங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி, கிட்டத்தட்ட இந்த சில்லு கருப்பட்டிலுமே அந்த சுனைனாவோட சீன்ஸ் எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க. தண்ணி சொட்டு டிராப்னு விடுற அந்த சீன்ஸா இருக்கட்டும். இதான் எனக்கு 9 to 6. இதுக்குள்ளதான் நான் ஓடணும். தண்ணியை ஊத்திட்டு வெளியே வந்துருவா. வெளியே வந்தோம்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். இவ வீட்டுக்கு வந்துருவா, அந்த வீட்டுல இருக்க முடியாது, இனிமே அவனோட வாழவே முடியாதுன்னு வெளியே வந்துருவா. வெளியே வந்தோடனே அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல திரும்பவும் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு சீன் நடக்கும். அந்த சீன் இப்ப நான் காட்டுறேன். എന്ത് വിചാരിച്ചിരിക്കാ? ചേച്ചിയെപ്പറ്റി അമ്മ എനിക്ക് കുറച്ച് വെള്ളം കൊണ്ടാ. ഒരു ഗ്ലാസ് വെള്ളം എടുത്ത് കൊടുക്കുന്നു. കുറച്ച് വെള്ളം. ഇരിക്കടി അവിടെ. നിനക്ക് എന്താണ് ഒച്ചയ്ക്ക് വെള്ളം എടുത്ത് കുടിച്ചാ?
இப்ப இந்த சீன் இருக்கு இல்லையா, இப்ப அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல ஒரு பையன் வரான். அக்கா நீ எப்போ வந்தன்ற மாதிரி கேக்குறான். வந்துட்டு கேட்ட உடனே அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி மோந்து தரீங்களான்னு கேக்குறான். அவன் கேட்ட உடனே அவளுக்கு அது ட்ரிகர் ஆகுது. உனக்கு தண்ணி தானே வேணும், உனக்கு தானே வேணும், நீ தானே குடிக்கணும், உனக்கு கால் இருக்கு கை இருக்கு, நீ போய் தண்ணி மோந்து குடிக்கலாம்ல, உன்னால அது முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நீ என்ன ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, பிகாஸ் நானுமே அந்த சோக்கால் அந்த மென் மென்டாலிட்டி அந்த ஒரு க்ரௌட்குள்ள தான் நான் வரேன். என்ன பிரிச்சு பேச நான் விரும்பல. ஸோ பிகாஸ் எனக்குமே கில்ட் ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஒரு 30 days பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நானே எனக்கான விஷயங்கள் நானே போய் பண்ண ஆரம்பிச்சேன். சமைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா நானே போய் என் பிளேட்ஸை கழுவ ஆரம்பிச்சேன். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நான் பிளேட்டை போட்டு கை கழுவிட்டு வந்து நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சின்ன வயசுலேயே நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன் இதை என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, 31வது நாள் அந்த 31st day பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்ட உடனே அந்த தட்டை போய் போட்டுட்டு கை கழுவிட்டு திரும்ப நான் பெட்ல வந்து படுக்கிற மணிக்கு தான் இருக்கு. ஏன்னா என் மைண்ட் டிஃபால்ட்டா அப்படிதான் ஒர்க் ஆகுது. நான் பண்ணணும்னு நினைச்சாலுமே என் மைண்ட் டிஃபால்ட்டா, ஏன்னா 20 வருஷமா நான் பண்ணிட்டு இருந்ததை டக்குன்னு ஒரு 30 நாள்ல என்னால டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியல. அப்படிங்கும் போது இது எடுத்த உடனே மாறுற விஷயம் கிடையாது. இது சின்ன வயசுலயே இது இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் தான் நான் சொல்ல வரேன். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குன்றத ஷேர் பண்ணிக்கணும்னு நான் அந்த ஆண் பாவம் பொல்லாத ரோஸ்லயே நான் பேசியிருப்பேன். இப்போ அப்பா வேலைக்கு போறாங்க, அம்மா வீட்டுல சமைக்கிறாங்கன்றது அது வேற. பட் ஆனா இப்ப அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாங்க போது அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? சோ அந்த இடத்துல அம்மா மட்டும் வேலை பார்க்கணும்ன்றது கிடையாது இல்லையா? ஒரு பொண்ணு இன்னொரு பையன்கிட்ட பேசுறான்றனாலேயே அந்த பையன்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது. அவனை கட் பண்ணிடு. இப்போ பாய் ஃப்ரெண்ட் உனக்கு நான் இருக்கேன், நான் தான் அவனோட உலகமே. அப்படி இருக்கும்போது அந்த வேஸ்ட் ஃபெலோ உன்னோட லைஃப்ல எதுக்கு? பசங்கள்ட்டே பேசக்கூடாது, எந்த பசங்கள்ட்டையும் பேசக்கூடாது, நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறேன். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அந்த மாதிரிதான் இவன் நடந்துகிட்டு இருப்பான். அவ ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். துர்கான்ற கேரக்டர் அனு எமானுவல் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த கபிலா படத்துல இந்த 2 மேல் லீட் கேரக்டர் காட்டுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காட்டுற கேரக்டர் வந்து நம்ம நல்லவே மாதிரி காமிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஸ்டார்டிங்ல கெட்டவே மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஸ்டார்டிங் எண்டிங்ல பார்த்தா அவன் நல்லவன் தான் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராஷ்மிகா சப்போர்ட் பண்ணி ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. விக்ரம்க்கு வாழ்றதுக்கு லைஃப் பார்ட்னரா என்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையில்ல, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் தேவை. விக்ரம் என்ன மாதிரி பொண்ணை எப்பயும் லவ் பண்ண மாட்டான்னு. விக்ரம்க்கு வேணும்னா ஒன்ன மாதிரி பொண்ணு தான் பெர்ஃபெக்ட். ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுவா. பார்ட்னர் ஏறி ஸ்டேஜ்ல காலேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றா, எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், ஆப்போசிட் பார்ட்னரா நம்ம பார்க்கும் போது நமக்கு சந்தோஷம் தானே இருக்கும். அவன் போய் சொல்லிட்டு இருப்பான், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, உனக்கு இந்த அட்டென்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஃபியூச்சர்ல சொல்லிக்கிறதுக்கு பரவாயில்ல, நீ ஒரு தடவை ஸ்டேஜ் ஏறி இருக்கலான்ட்டு நீ தைரியமா சொல்லிக்கலாம். அட்லீஸ்ட் வெளியே சொல்லிக்க ஒரு ஸ்டோரியாச்சும் கிடைச்சது. ஒரு காலத்துல ஸ்டேஜ் ஏறினா தெரிக்க விட்டேன். அவ்வளவு தூரம் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட் தான் அவன். அதுவும் ஒரு சீன்லாம் அவங்க வீட்டுல தேவையில்லாத வேலை, நீ டிகிரி படிச்சு என்ன பண்ண போற, அம்மா சமையல் கூட முன்ன மாதிரி டேஸ்டா இல்ல, அது எல்லாத்தையும் நீ டேக் ஓவர் பண்ணாதான் பெட்டர், அது இது ஜாப்னு டயர்டாட போற நீ. கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறம் 3 குழந்தைகளாவது வேணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா எனக்கு 3 பசங்க வேணும். நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட். பேக் டு பேக். மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? அதாவது புள்ள பெத்து போறது, வேலைக்கு போகாம இருக்கிறது, வீட்டுல உட்காந்து ஆக்கி போறதுக்கு, சேவ் பண்ணி ஊழியம் பாக்குறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒய்ஃப் வேணும்ட்டு அவங்க அப்பங்கார ட்ரீட் பண்ணிருப்பான். அது அப்படியே பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வெளியே அந்த டோர்ல போய் அப்படியே வரைஞ்சு வைக்கிறது, மேல் பார்ட்ஸ் பாடி 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி தப்பா அந்த பொண்ணோட போட்டு வரைஞ்சு உள்ள நின்று அழுதுட்டு இருப்பா. வெளியில இருந்து உள்ள அந்த கதவுக்குள்ள தண்ணி வரும். டக்குன்னு அவ கதவை திறந்து பாப்பா, இவ நிப்பா, துர்கா நிப்பா. நீங்க லவ் பண்றேன்றது சொல்றது வேற, பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டுவேன், நான் மேரேஜ் நீ பண்ற அப்படின்னா நான் இவ்வளவு பேர்கிட்ட உன்னை அடுத்து எவன் லவ் பண்றான்றத பாப்போம், நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைக்காட்டம் பிஹேவ் பண்றது வந்து அதெல்லாமே ஒரு டாக்ஸிக் பிஹேவியருக்கான ஒரு அறிகுறி தான். ஒரு ப்ராப்பர் ரெட் பிளாக்னா அப்புறம் கிளைமேக்ஸ்ல அது அவளே போய் பேசுவா. நானே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நானே சொல்லிட்டேன்டா, உனக்கே அசிங்கம் இல்லாம போது எனக்கு என்ன அசிங்கம் அப்படின்ற மாதிரி பேசுவா. எனக்கு கண்டிப்பா ஒரு லாயலான ஒருத்தன் கிடைப்பான், அப்படியே கிடைக்கலனாலுமே பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன், பட் நான் சாதிச்சும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவா. சோ இதுல விக்டிம் யாருமே அசிங்கப்பட தேவை கிடையாது. ஒரு மாதிரி ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல படம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி புதுசா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பிடிச்சிருக்கு.
ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்க பர்ஸ்பெக்டிவ்லயே பார்த்து அதையுமே இவங்க சரியா காட்ட மாட்டாங்க. தப்பா காமிச்சுக்கிட்டு ஆண் பாவம் பொல்லாதுன்னு நினைச்சு ஆண்களோட கஷ்டத்தை காட்டுங்கடானா நைட்டு நிறைய ஆண்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. மென்டலி டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷரை வெளியே கொண்டு வர்றது, எதனால ஆண்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வருது, எதனால மென்டலி டிப்ரெஷன்ல இருக்காங்க, இதையே இவங்க தப்பான புரிதல்ல காமிச்சு ஆண் பாவம் பொல்லாதுன்னு காமிச்சு ஆண்களோட பாவத்தையே காட்டலையடா. பெப்பரா பொல்ல நோ வேர்ட்ஸ் crying is only coming. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி தான் நானுமே பேசணும்னு நினச்சேன். இந்த படம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்த படத்துக்குமே தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதோட தாட்ஸை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்தில் பேசின விஷயங்களை தாண்டி இந்த படத்தில் இருக்க விஷயங்கள் இது சின்ன வயசுலேயே சேஞ்ச் ஆக விஷயங்கள் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதை விட மிகப்பெரிய பிரச்சனையா நான் இதை தான் பார்க்குறேன். இந்த வீடியோ கீழேயுமே நிறைய டிஸ்கஷன் உருவாகும் நான் நம்புறேன். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. நானும் என்னன்ற தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மறக்காம அதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்ரம் கைஸ்.